ஹாய் எவர்படி. தளபதி ஷூட்டிங் போது மைசூரில் உள்ள கேஆர் சர்க்கிளில் நான் இங்கு தூங்கியிருக்கேன் அப்படின்றதும் மிரண்டு போன மணிரத்னம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போக முடியாதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய நடிப்பில் மணிரத்னன் இயக்கத்தில் இளையராஜா இசையில் சும்மா மாசான படம் தான் தளபதி. இதில் மம்முட்டி அவர்களும் நடிச்சிருப்பாங்க, சோஃபனா அவர்களும் நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி அதிரடி படத்தில் இப்போது ஒரு ஷூட்டிங் நடக்குது. அந்த ஷூட்டிங் ஸ்பாட் ஒரு தகவலை பகிர்ந்திருக்காரு. அந்த இடத்துல சூப்பராயன் இருக்காங்களா, மணிரத்னம் சார் இருக்காராம். அப்போது சூப்பராயன் மணிரத்னன் அவங்களாம் இருக்குல்ல, அந்த ஒரு ஃபைட் சீன் அது என்ன அப்படின்னாக்கா, மைசூரில் இருக்கிற கேஆர் சர்க்கிள், அந்த நடு ரோட்டில் ஒரு சர்க்கிள் போல் இருக்கும். அந்த சர்க்கிளில் சுற்றி தான் அந்த ரோடெல்லாம் பிரியும் இல்லைங்களா. அப்போ அந்த இடத்துல தளபதி படத்தில் பெண்கள் கிட்ட தவறாக நடந்துக்கிறதுக்காக போலீஸ் ஆஃபீஸரை கையை விட்டுவார் நடு ரோட்டில். அந்த சர்க்கிள் தாங்க, அந்த இடத்துல தான் நான் தூங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த இடத்துல சூப்பராயனும் இருந்திருக்காங்க, மணிரத்னம் சாரும் இருந்திருக்காங்க. அதை கேட்டு ரெண்டு பேரும் மிரண்டாங்களாம். உடனே இவர் கேட்டிருக்காரு, சார் இந்த மாதிரி தூங்கியிருப்பாரு, கண்டிப்பாக தூங்கியிருப்பாருங்க. ஏன்னா நாங்கள் ஷூட்டிங் இந்த பிளேஸை பார்க்க வந்தப்போ அங்கே ஒரு 6-7 பேர் தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்க பஸ் ஓட்டுறவங்க தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பெங்களூர்லேருந்து மைசூருக்கு அவர் பஸ் கண்டக்டராக இருந்தால, அப்போது அங்கே பஸ்ஸு போகுமா, அப்போ கொஞ்சம் நேரம் இருக்கும்ல, அந்த ரெஸ்ட் அவரில் அங்கே வந்து தூங்குவாங்களாம் அப்படின்ற தகவலை பகிர்ந்துருக்காங்க. நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கணும்னா இது உங்களுக்காக. மணி சார், நான் இந்த இடத்துல தூங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, அவர் சொல்லக்குள்ள என்ன சொல்கிறாருன்னா, அவர் அந்த தூங்கிய இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவருடைய பட ஷூட்டிங். அது மட்டும் இல்லாமல் பேப்பரில் ஹெட் நியூஸில் மைசூர் கேஆர் சர்க்கிளில் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஷூட்டிங், அங்கு டிராஃபிக் ஜாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தெருக்கி விட்டுருக்காங்க. அவர் தூங்கிய இடம், அதாவது அவர் இந்த இடத்துக்கு வருவான்னு அவர் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாரு. இன்னைக்கு அந்த இடத்துல அவருடைய ஷூட்டிங் நடக்குது. தளபதி படத்தை பேசும்போது கூலி படத்தை கம்பேர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா தலைவருடைய கூலி படம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இயக்குறாங்க, எல்லாருக்கும் தெரியும். அவர் என்ன சொன்னார்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை நான் ஒரு தளபதி படம் போல எடுக்கணும், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குறாங்க கேள்வி, அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படங்களே உங்களுக்கு பிடிச்ச படம் அப்படின்னாக்கா அவங்க ஒரு 3 பேர் நிற்கிறாங்க. அதில் ஒருத்தர் பாஷா சொல்கிறாரு, அண்ணாமலை சொல்கிறாரு, இவர் தளபதி சொல்கிறாரு. அப்போது யார், லோகேஷ் கனகராஜ். அப்போது தளபதியில் உங்களுக்கு பிடிச்ச சீன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, தொடரா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேரில் அடிப்பார்ல, அப்போது அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போது அங்கே கேட்குறாங்க, நீங்கள் உங்கள் படத்தில் வேற ஒரு படத்துக்கு இந்த தளபதி படத்துலேருந்து ஏதாவது ஒரு சீன் வைக்கணும்னா எதை வைப்பீங்க அப்படின்னு கேட்டால் இந்த சீன் தான், தொடரா பார்க்கலாம் அப்படின்னு. அப்போது கூலியில் கண்டிப்பாக இந்த சீன் இருக்கும்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் எந்த லெவலில் இருக்கும் அப்படின்னு நினச்சி கூட பார்த்தாலே அது ஒரு கூஸ்பன்ஸ் மூமெண்ட்டாக தான் இருக்குது. கண்டிப்பாக இது ஒரு வேற லெவல் படமாக இருக்கும் கூலி. ஏன்னா தலைவரை வில்லத்தனமாக வேற ஒரு ஆங்கிளில் காட்ட போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவருடைய மேக்கிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். கைதியாக இருக்கட்டும், மாநகரமாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ அற்புதமான மேக்கிங். அவர் விஜய் வச்சு எடுத்த அந்த 2 படம் தான் சொதப்பிடுச்சு. ஒன்று மாஸ்டர், இன்னொன்று லியோ. அது என்ன காரணம் அப்படின்றத அவரே சொல்லியிருந்தார். ஏன்னா அவங்க வந்து ஜெயிலருடைய ரெக்கார்டை நீங்கள் பீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்களாம். இது வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அதுவும் இல்லாமல் நிறைய சீன்ஸ்லாம் அவங்க வந்து நான் சொன்ன கதையே அவங்க மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு அவர் என்ன சொன்னாரா, மீம்ஸ்லாம் வருது, ஜெயிலருடைய ரெக்கார்டை லியோ பீட் பண்ணோம் அப்படின்னு. ஓகே சார், அப்போ இன்னொரு மீம்ஸும் வருது அப்படின்னு சொன்னப்போ, என்ன மீம்ஸு, எனக்கு நீங்கள் ஹெலிகாப்டருக்கு பரிசு கொடுக்குற போல மீம்ஸ்லாம் வருது அப்படின்னக்குள்ள கப்புச்சிப்புன்னு ஆயிட்டாராம் அவர் ப்ரொடியூசர். ஏதோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வெற்றி படங்களுடைய ரெக்கார்டை இவங்க எல்லாமே முறியடிச்சிட்டா போல, இது ஒன்று தான் பாக்கின்ற போல அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றுத்துக்கும் உதவாத இந்த படங்களை எடுத்த விஜய், அதாவது எல்லாமே ஃப்ளாப் படம், இவங்களுக்கு வந்து நம்பர் 1 வேணுமா? ஏன் நீங்களாம் ஒரு மனசாட்சியே கிடையாது. அவர் காக்கா கழுகு கதை சொன்னதுக்கு அவர் மன்னிப்பும் கேட்டாரு. இது மாரி அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு நாங்க தான் போட்டி. அதாவது விஜயும் சொல்லியிருந்தாங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் சொல்லியிருந்தாங்க, அதாவது எனக்கு நான் தான் போட்டி, வேற யாருக்கும் போட்டி இல்லை அப்படின்னு தலைவர் முன்னாடியே சொல்லியிருந்தாரு. அதே போல விஜய் அவர்களும் சொல்லியிருந்தாரு, எனக்கு யாருமே போட்டி இல்லை, நான் தான் போட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ என்னடா பண்ணும் உங்களுக்கு சொல்லுங்க. அவர் தான் நாங்க சரி அந்த கதை சொன்னது கண்டிப்பா வந்து விஜயை வந்து கம்பேர் பண்ணி சொல்றாங்க, ஆனா எனக்கு ரொம்ப வேதனை அளிக்குது. அவரை நான் கம்பேர் பண்ணா எனக்கு தான் அசிங்கம், என்ன விஜய் கம்பேர் பண்ணா அவருக்கு தான் அசிங்கம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுக்கப்புறம் என்ன சொல்லணும் சொல்லுங்க. திரும்பியும் நீங்க தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கீங்கன்னா உங்களெல்லாம் திருத்தவே முடியாதுடா. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, நீங்க பொங்கறதெல்லாம் பொறாமையில பொங்கறீங்க. அவருடைய
அந்த வெற்றியை பார்த்து உங்களுக்கு வைத்தறிச்சல், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே நண்பர்களே, நீங்க சொல்லுங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய 2 பதிவு நான் போட்டிருக்கேன். அதுல உங்களுக்கு பிடிச்ச பதிவு என்ன கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்கள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் என்றதை செலக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.